வணக்கம் கேளீர். நான் ரீசெண்டாக நாகப்பட்டினம்லேருந்து 57 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோடிக்கரை குழகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு ஊரில் அமைதியான இடத்துல இருக்கிற இந்த கோயில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அண்ட் இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வேதாரண்யம் போய் அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் காலையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். வழியில் ஒரு பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணணுன்றதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு செக் போஸ்ட் வச்சு வண்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோடு 2 சைட்லேயும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு. சில உப்பளங்களையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் பாதம் செல்லும் வழின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அது வழியாக படியேறி போனீங்கன்னா ஸ்ரீராமர் பாதத்தை பார்க்கலாம். ஸ்ரீராமர் சீதையை தேடி வரும்போது இங்கே தான் முதல்ல நின்று இலங்கையை பார்த்ததா சொல்கிறாங்க. இலங்கையோட பின்புறம் தான் தென்பட்டது. பின்புறத்திலிருந்து எதிரி அட்டாக் பண்ணுறதுன்றது யுத்த தர்மம் இல்லை. அதனால் இங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து அங்கேருந்து பாலம் அமைச்சு இலங்கை போய் ராவணனை அழிச்சதாக வரலாறு. இப்போ இந்த குழகர் கோயில் வரலாறு என்னென்னா, பார்க்கடலில் தேவர்கள் அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்தப்போ அதை பறிக்க அசுரர்கள் விரட்டும் போது தேவர்கள் அந்த அமிர்த கலசத்தை வாயுதேவன் கிட்ட கொடுக்குறாங்க. வாயுதேவன் அவங்க கூட போராட முடியாமல் ஒரு கட்டத்தில் முருகனை வேண்டிக்கிட்டு கீழே விட்டுடுறாரு அந்த கலசத்தை. முருகனும் அந்த கலசத்தை வாங்கிக்கிறார், ஏந்திக்கிறாரு. அப்படி அவர் பிடிக்கும்போது ஒரு துளி அமிர்தம் கீழே சிந்திடுச்சு. அந்த ஒரு துளி அமிர்தம் தான் இந்த லிங்கம், அதாவது இந்த தலத்தோட மூலவரான ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர். வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அழகான வடிவில் கையில் அமிர்த கலசத்தோடு முருகன் இங்கே இருக்கார். 2 அம்பாள் இருக்காங்க, ஸ்ரீ மயர்தடங்கண்ணி அண்ட் ஸ்ரீ காடுகிழால். எவ்வளோ அழகான தமிழ் பேர் பார்த்திங்களா. இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு பெரும் சிறப்பு என்னென்னா, இங்கே நவகிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க. வழக்கமாக ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துட்டு நிற்பாங்க. பட் இங்கே எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறதுனால முடக்குன்னு சொல்லப்படுற எந்த கிரகதோஷமும் இங்கே வேலை செய்யாது. அதனால் இது ஒரு பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், நவகிரக தோஷம் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புத தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours தான் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே மொபைல் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த கோயிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கள்ளமேடுன்னு சொல்லப்படுற பீச் இருக்குது. அண்ட் இதுதான் இந்த கோயிலோட தீர்த்தம்னு சொல்லப்படுது. எவ்ரி 1 hourக்கு ஒரு பஸ் வேதாரண்யம்லேருந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான ரூம்ஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வேதாரண்யம் ஆர் நாகப்பட்டினமில் ரூம்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இது கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால ஷாப்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் நியர்பை இல்லை. நீங்களும் இங்கே இந்த அமைதியான சூழ்நிலையில் இருக்கிற கடவுளை தரிசனம் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ வெரி குட் டே.